ஹாய் ஆல், வெல்கம் டு டுடேஸ் வீடியோ. நம்ம தினமும் வேதத்தை நம்ம வாசிக்கிறவங்களாம் நம்ம இருக்கோமா? ஏனென்றால் தேவ வசனம் என்பது நமக்கு ஒரு போஜனத்தை போன்றது. நம்ம எவ்வளவு நம்ம சாப்பிட்றதுக்கு நம்ம 3 வேளையும் நம்ம வந்து எஃபர்ட் போட்டு நம்ம செய்து நம்ம சாப்பிட நம்ம மாமிசத்திற்கு அது மிக முக்கியமானது. அதே மாதிரி நம்ம தேவனுடைய வார்த்தையை படித்து நம்ம அதை புரிந்து நம்ம தியானித்து கொண்டிருப்பது நம்ம ஆவிக்குரிய லைஃபுக்கு அது மிக மிக அவசியம். ஆகையால் நம்ம ஒரு வசனத்தை நம்ம தினமும் நம்ம அதை எடுத்து நம்ம அதை வாசித்து அதை தியானித்து நம்ம லைஃப்பில் நம்ம அப்ளை பண்ணுறோமான்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ சீரீஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தினமும் நம்ம டெய்லி ஒரு வசனத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதை சார்ந்து மற்ற வசனங்கள் இருக்கலாம், இல்லை அது ஒரே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம், இல்லை நம்ம எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுன்னு மாதிரியான ஒரு டெக்னிக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட நான் ஃபாலோ பண்ணுறது ஒரு சோப் மெத்தட், SOAP, ஸ்கிரிப்சர் ரீடிங், அப்சர்வேஷன், அப்ளிகேஷன் அண்ட் ப்ரேயர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் நான் இனிமேட்டுக்கு நான் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ டுடே ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஸோ தினமும் நம்ம ஒரு வசனத்தை பற்றி படிக்கலாம், படித்து விட்டு நம்ம அதை பற்றி நம்ம தியானிக்கலாம், நம்ம எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் பைபிள் ரீடிங் பண்ண நாலேஜ்லேருந்து நான் கோரிலேட் பண்ணி நான் கனெக்ட் பண்ணி சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம பைபிள் ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கு நான் எடுத்திருக்க வசனம் பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்சர் போர்ஷன் பிலிப்பியர் 4:8. அது கடைசியாக, சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சி எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இதை அவர் சொல்கிறாரு. தன்னுடைய சர்ச் மேட்ஸ்க்கு என்ன சொல்கிறாருன்னா, நல்லவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள், நல்லதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறவர்களாய் நம்ம இருக்கணும். இதில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா, ஆல்வேஸ் திங்க் வாட் இஸ் குட். நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய யோசனைகளை பற்றி தான் அது இருக்கிறது. அதை நான் தெளிவாக நான் இங்கே எழுதியிருக்கேன். ஆல்வேஸ் திங்க் வாட் இஸ் குட் ஸோ தேட் யுவர் ஆக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ குட். ஏனென்றால் நம்மை விழ வைக்கிறதற்காக இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த காலத்தில் இருக்கோம்னா, நம்ம இன்டர்நெட், ஏஜ் ஆஃப் இன்டர்நெட். ஸோ இன்ஃபர்மேஷன்றது நம்மளை சுற்றி நிறைய இருக்குது. நம்ம எதையும் தேடி போகணுன்ற அவசியமே இல்லை. நம்மளே சுற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஆகையால் நம்ம சரியானவைகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமான்றது தான் நமக்கு இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பர்சன் இப்போ ஒரு ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த ரீல்ஸ் ஃபீடு எப்படி ஃபீட் ஆகுது அவங்களுக்கு, அவங்க எதை சார்ந்து பார்க்குறார்களோ அடுத்தடுத்து அந்த பேட்டர்ன் ரெக்கக்னைஸ் பண்ணி அப்படி தான் அவங்களுக்கு ஃபீடு கொடுக்கும். அப்படி தான் அல்காரிதம் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஆகையால் இப்போ நம்ம நல்ல வழியில் போகிறப்ப அதே பைபிளாக நம்ம கிறிஸ்டியன் கண்டென்ட் பார்த்துட்டு இருந்தோம்னா அது ரிலேட்டடாக வரும். ஆகையால் கெட்டது படி போனோம் அப்படின்னா நம்ம போயிருக்க மாட்டோம். பட் அதை நம்ம பார்க்கும்போது அது ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா வரும். என்னுடைய சிந்தனைகளை அறிந்து அதற்கான நிறைய கண்டென்ட் புல் பண்ணி நம்ம பக்கெட்டில் போடுவாங்க. அப்படி தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகையால் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷனால் நம்ம பிரெயினை நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. இட் இஸ் லைக் நாட் அ கார்பேஜ். இது இங்கேருந்து தான் நமக்கு க்ரியேட்டிவிட்டின்ற ஒரு ஊற்று நமக்கு சுரக்கிறது. நம்ம அதை கரெக்டான ஒரு டைரெக்ஷனில் நம்ம அதை ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். அந்த பவர் நம்மக்கிட்ட தான் இருக்கணும். நம்ம பார்க்குறதையெல்லாம் நம்மளுடைய சிந்தனைகளுக்குள்ள நம்ம ஏற்றக்கூடாது. ஆகையால் அதை தான் பவுல் இங்கே சொல்லுகிறாரு. அந்த வசனத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், இவைகளை பற்றியே நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள். நீங்கள் செய்யுங்கள்னு சொல்கிறாரு, நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள்னு சொல்கிறாரு. ஆகையால் அவர் சொல்கிறது மூலயமா we came to know that thoughts have power. ஸோ இந்த தாட்ஸுக்கு நிறைய பவர் இருக்குது. ஸோ வாட் எவர் தாட்ஸ் நம்ம யோசிக்கிறோமோ அது ஆக்ஷன்ஸாக தான் மாறும். ஸோ அது 2 ஆக்ஷனாக இருக்குது. ஒன்று நெகட்டிவாக போகலாம், ஒன்று பாசிட்டிவாகவும் போகலாம். ஸோ பேடாகவும் போகலாம், இல்லை அது குட்டாகவும் போகலாம். இதை நான் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரிலேட்டடான ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு அது உங்களுக்கு ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம வேதாகமத்திலிருந்து தாவீதுன்ற ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்க்குறோம். சவுல் 1 சாமுவேல்லாம் நம்ம பார்த்தோம்னா சவுல் இருந்திருப்பார். அதற்கு பிறகு சாமுவேல் இவர் அபிஷேகம் பண்ணி இவர் ராஜாவாக இருப்பார். அப்போது ஒரு சமயத்தில் அவங்க போருக்கு போகும்பொழுது தாவீது அவர் போருக்கு செல்லாமல் அவர் வீட்டிலே அவர் பலகணியில் அவர் அமர்ந்து அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார். ஃபஸ்ட்டு தவறு அவருக்கு போருக்கு செல்லலை. அதுதான் இங்கே சொல்கிறேன். டேவிட் ஸ்டேஸ் பேக் இன் ஜெருசலேம் அண்ட் நாட் கோயிங் டு வார். ஃபஸ்ட்டு அவர் போருக்கு செல்லலை. போருக்கு செல்லாமல் அவர் பலகணியில் இருந்து அவர் பார்க்கிறார். ஓகேங்களா? அவர் போயிருக்கணும், அவர் போகாதது ஃபஸ்ட்டு தப்பு. செகண்ட் அவர் பார்க்கும் பொழுது பத்ஷேபா என்ற ஒரு உமன் அவங்கள அவர் பார்க்குறார். பார்த்து தென் வாட் ஹேப்பன்ஸ், ஹீ சீஸ்
whatever he sees go into his mind, then he started thinking, and then he started அவங்கள பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறார். இவங்க யார் அப்படின்ட்டு. உரியாவின் மனைவி அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களை அழைத்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு he commits adultery with her Bathsheba, with Uriah's wife. அங்கே வந்து ஒரு பாவம் அங்கே ஏற்பட்டது. இதனாலே அவர் வந்து இடம் கொடுத்தது வந்து தவறான சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து அவர் தவறான முடிவுகளை எடுத்ததினாலே என்ன ஆகுது அப்படின்னா he commits adultery. ஸோ அது அங்கேயா முடியாமல் நெக்ஸ்ட் என்ன ஆகுது, she becomes pregnant. இது பார்த்தீங்கன்னா 1 by 1 ஒரு ஆக்ஷன் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஷன் லீட்ஸ் டு தேர்ட் ஆக்ஷன். உரியாவின் மனைவி ஆகிய பத்ஷேபா அவர்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஒன் ஷீ பிகம் ப்ரெக்னென்ட், தென் ஷீ இன்ஃபார்ம்ஸ் டேவிட் தட் அவங்க வந்து கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள் என்று. அதை கேட்ட தாவீது என்ன செய்கிறாரு, நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஹி கால்ஸ் உரியா. இது வந்து உரியாவினால தான் ஆயிருக்கு அப்படின்ட்டு அவன் மேலே சொல்லணும் அப்படின்ட்டு, நீ போய் உன் யூ ஸ்டே வித் வைஃப், யூ ஸ்லீப் வித் யுவர் வைஃப்னு சொல்லிட்டு உரியா கிட்ட சொல்கிறார். ஆனால் உரியான்றவர் ஒரு நல்ல உத்தமமான ஒரு மனிதர். அவர் வந்து போர் நடக்கும் பொழுது போர் முடியாததுனாலே நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், என்னுடைய சோல்ஜர்ஸ் வந்து தே ஆர் ஃபைட்டிங், ஸோ நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதை கண்ட தாவீது இன்னும் சினம் கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு, உரியாவை கொல்ல அவர் வந்து திட்டம் போடுறாரு. இதுதான் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன். இப்படி ஒரு ஆக்ஷன் வந்து இன்னொரு ஆக்ஷன் இப்படியாக நம்ம சிந்தனைகள் மாறும் பொழுது அதன் வழியாக தான் நம்ம போகிறத வந்து நீங்கள் பார்க்குறீங்கல்ல. அப்போ அவர் வந்து ஃபஸ்ட் லைனில் உரியாவை நிற்க வச்சு உரியாவை வந்து சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி உரியாவை கொன்று விடுகிறார்கள் அந்த போரில். கொன்று விட்டு இவன் பத்ஷேபாவையே வந்து திருமணம் செய்கிறார் தாவீது. இப்படியாக பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். இப்படி ஒரு செயலானது ஒரு சிந்தனையானது அது தவறாக மாறி அது கமிட்டட் அடல்ட்ரி, அது வந்து ஒரு விதிமீறல், அதற்கு பிறகு கொலை ஆகியால ஒரு பாவம், ஒரு சிந்தனையின் தவறான சிந்தனை வந்து பாவம், அதற்கு மேலே பெரிய பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அதற்கு வந்து பவர் இருக்குது. ஆகையால் நம்ம சிந்தனையை எங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம், நம்ம டைரக்ட் பண்ணுறோன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆகையால் இதை வந்து நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கலாம். படித்து முடித்து விட்டு தேவன் வந்து கண்டிப்பாக வந்து he will not leave without compensating it. அதுதான். ஸோ அங்கே தாவீதுக்கு அங்கே காம்பன்சேஷன் கிடச்சதுன்னு கேட்டால் கிடச்சிது. அது வந்து நீங்கள் 12ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து லைக் நாத்தான்ற ஒரு தீர்க்கதரிசி மூலியமாக அவருக்கு சொல்லுவார். அதற்கு பிறகு அந்த மகனுக்காக ஜெபிப்பார். ஆனால் அந்த மகன் இறந்து போயிடுவான். இதுதான் வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் டேவிட்ஸ் ஆக்ஷன். இது வந்து அவனுக்கே இது வந்து பேக் ஃபயர் ஆகிட்டு ஹீ வில் ரிப்பண்ட். இதுதான். ஸோ இந்த மாதிரியான ஒரு சைக்கிள்குள்ளே வந்து நம்ம மாட்டிடக்கூடாது. கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம தெளிவாக நம்ம சிந்தித்து நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்கணும். அதுதான் பவுல் வந்து சொல்லுகிறார். இப்படி நம்ம சிந்தித்து செயல்படும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்றதை சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும், நெகட்டிவாக இருந்தால் என்ன ஆகும். நம்ம எப்பயுமே நல்லதாக யோசிச்சுட்டே இருந்தால், ஸோ அவர் தாட்ஸ் பிளே அ மேஜர் ரோல் இன் ஷேப்பிங் அவர் லைஃப்ஸ். அது உங்களுக்கே தெரியும். ஸோ திங்க் குட், டூ குட், சக்ஸஸ் வில் ஃபாலோ. திஸ் இஸ் வாட் எவ்ரி ஒன் சேஸ். இது எல்லாத்துக்குமே தெரியும். பட் வி ஆர் திங்கிங் குட், நத்திங் குட் இஸ் ஹேப்னிங், அண்ட் நமக்கு சக்ஸஸ் வரலை அப்படின்னும் பொழுது ஈவன் வென் யூ ஃபால் அப்பார்ட், ஈவன் இஃப் ஐ ஃபால் அப்பார்ட், when I think good and when I do good and when nothing is falling into place and even if I fall apart, ஓகேங்களா, அப்பொழுது என்ன ஆகும் என்று பார்த்தீங்கன்னா, பீப்புள் வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் வந்து எப்பயுமே நம்மளை சீக்கிரமாக ஜட்ஜ் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க. இவங்க வந்து இப்படி பண்ணதுனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்ட்டு. ஒன்று மட்டும் நடக்கும், நீங்கள் அது வந்து நான் என் லைஃப்லையுமே நான் பார்த்துருக்கேன். அப்படி நடக்கலை அப்படின்னா யூ வில் பி அவுட் ஆஃப் தட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஈவன் இஃப் யூ ஃபால் வி வில் நாட் பி ஜட்ஜ்டு பை அதர்ஸ். ஏனென்றால் நம்மளோட யோசனைகள் நல்லா தான் இருக்குது, நம்ம சிந்தனைகள் நம்ம நல்லா தான் இருக்குது, நல்லதாக தான் செய்கிறோம். ஆனால் சரியானது வந்து அமையலை அப்படின்னா அதற்காக நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆகையால் நம்ம எப்பொழுதும் நல்லதை மாத்திரம் நம்ம சிந்திக்கிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் ஐ கம்ப்ளீட் திஸ். ஸோ இன்றைக்கான இந்த வசனம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐ வில் கம்ப்ளீட் வித் ஜஸ்ட் அ க்ளோசிங் ப்ரேயர். லார்ட், I surrender Appa today's day into your hands. Appa, whoever is watching this video, Appa, Lord, let their thoughts be controlled. Let them meditate your word and let them be directed by you. Your words, Master Lord. Your words will never go vain. அப்போ உங்களுடைய வார்த்தைகள் அது என்றைக்கும் ஒளிந்து போவதே இல்லை, அது அழிந்து போவதில்லை. உங்களுடைய வார்த்தைகளினாலே எங்களை நீங்கள் தேற்றுகிற தேவன். உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் உள்ளங்களை நீங்கள் மாற்றுங்க. தவறான வழியில் நடந்து கொண்டிருந்தால் அவர்களை சரியான வழிக்கு கொண்டு வந்து அப்போ நல்லவற்றவைகளை நாங்கள் சிந்தித்து, நாங்கள் யோசித்து, நாங்கள் செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். Thank you so much and have a very good day. God bless you all.